ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சலசார் சிலிதரின் தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை டாம் ரிடில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கு நடுவுலையே சில டைம் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதை யார் ஓப்பன் பண்ணது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 9th செஞ்சுரியில் தான் ஹாக்வர்ட்ஸுங்கிற ஸ்கூலை தொடங்குறாங்க. அதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸோட கோஃபவுண்டர்ஸான இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 ஹவுசஸை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஹவுசஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் ஷஃபில் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தராங்க. ஆனால் இதில் சலசார் சிலிதரினுக்கு மட்டும் ஒரு முரண்பாடு வருது மற்ற 3 ஃபவுண்டர்ஸ் கிட்ட. அது என்னன்னா, மேஜிக்குங்கிறது மேஜிக்கல் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதை மகள் ஃபேமிலியில் இருந்து வரவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மீதி இருந்த அந்த 3 ஃபவுண்டர்ஸ்க்கும் இவர் வைக்கிற கருத்து பிடிக்கல. இவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, மேஜிக்குங்கிறது எல்லாருக்கும் காமன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால மற்ற 3 ஃபவுண்டர்ஸும் இதை ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்போது கிரிஃபிண்டோருக்கும் சலசார் சிலிதரினுக்கும் நடுவில் ஒரு பெரிய டியூயல் நடக்குது. அந்த டியூயலுக்கு அப்புறம் சலசார் சிலிதரின் ஹாக்வர்ட்ஸில் இருந்து வெளியேறாரு. அப்படி வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸில் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்னு ஒன்று பில்ட் பண்ணுறாரு. அதுவும் ஹாக்வர்ட்ஸோட அண்டர் கிரவுண்டில். அது கூடயே ஒரு கிரியேச்சரையும் உருவாக்குறாரு. அதுதான் பேசிலிஸ்க். அதை அந்த சேம்பரில் அடைச்சி வைக்கிறாரு. அது எதுக்காகனா, மட் பிளட் ஃபேமிலியிலிருந்து வரவங்க, அதாவது மகுல் பான்ஸாக வரவங்களை சாகடிக்கிறதுக்காக அந்த பேசிலிஸ்கை விட்டுட்டு போயிருப்பாரு. இவர் போனதுக்கப்புறம் இவர் பின்னாடி வர சங்கதிகள் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பி ஹாக்வர்ட்ஸை விட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹாக்வர்ட்ஸுக்கு வரவங்க யாருக்குமே அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியலை. அப்புறம் அங்கே வர ஹெட் மாஸ்டர்ஸ் அப்புறம் மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஆரர்ஸால் கூட அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவங்க யாருக்கும் பார்சில் டங் தெரியாது. அதாவது பாம்பு பாஷை பேச தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது எங்கே இருக்குன்னு தெரியும். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியும். சலசார் சிலிதரின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில் திரும்ப ஓப்பன் பண்ணப்படுது. ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்வினஸ் காண்ட். இவர் தான் ஃபர்ஸ்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. இவர் ஒரு பியூர் பிளட் ஃபேமிலியிலேருந்து வராரு. இவங்களோட ஃபேமிலி ஹவுஸ் ஆஃப் காண்ட். இவங்க சலசார் சிலிதரினுக்கு டைரக்ட் ரிலேட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்வினஸ் காண்ட்க்கு பாம்போட பாஷையும் பேச தெரியும். இவர் ஒரு ரிச் ஃபேமிலியிலிருந்து வராரு. இவரோட கிரேட் கிராண்ட்சன் தான் டாம் ரிடில். இவருக்கு அடுத்து வர ஃபேமிலிஸ் தான் மார்வெலஸ் காண்ட் ஃபேமிலி. அதில் பிறக்கிறவர் தான் டாம் ரிடில். இவர் ஹாக்வர்ட்ஸ் அட்டன் பண்ணுற டைமில் அங்கே பிளம்பிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஜென்ரலாக இவங்க மகிள்ஸோட எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த டைம் பீரியடில் இந்த பைப்பிங் கான்செப்ட் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதனாலேயே அதை ஃபாலோவும் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது பைப்பிங் போடும்போது அது அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸோட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுது. ஸோ அப்போ தான் கார்வினஸ் காண்ட் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இவர் தான் ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்கார். இவர் ப்ரொடெக்ட் பண்ணனால தான் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸோட ஓப்பனிங் இன்னும் அப்படியே இருந்துச்சு. டாம் ரிடில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அங்கே பிளம்பிங் நடந்தனால ஒரு சிங்கையும் கட்ட ஆரம்பித்தாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மோர்னிங் மர்டல் பேசிலிஸ்கோட ஐ ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸோட சீக்ரெட்ஸை பாதுகாக்கிற ஒரு மேஜர் கீ ரோலாக இருந்தவர் தான் கார்வினஸ் காண்ட். இவரோட ஹெல்ப்னால தான் டாம் ரிடில்னாலையும் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸோட பாத்வேவை கண்டுபிடிச்சது, அப்புறம் அங்கே இருக்கிற பேசிலிஸ்கை அலைவாக வச்சுருந்தது, எல்லாத்துக்குமே காரணமானவர் இந்த கார்வினஸ் காண்ட் தான். 1940s தான் டாம் ரிடில் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது அங்கே படிச்சுட்டு இருந்த மகுல் பான்ஸையும் கொல்றாரு. அதுக்கப்புறம் ஜின்னி வீஸ்லி அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது ஜின்னி வீஸ்லியை காப்பாற்ற போய் ஹாரி பேசிலிஸ்கையும் டாம் ரிடிலோட டைரியையும் அழிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸோட என்டையர் ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.